அப்பாடா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் வந்து எல்லாருக்கு முன்னாடி சேலஞ்ச் பண்ணி மனசுலாம் ரொம்ப ஒரே கஷ்டமாக இருந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு, குறிப்பாக ரிஷபராசி அன்பர்களோட ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பல ஹீரோயின்ஸ், ரிஷபராசியில் இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ், அதே மாதிரி ரிஷபராசியில் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறதுனா பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்ம பொலிட்டீஷியன்ஸ், இவங்களுக்கெல்லாம் நல்ல காலங்க. சரிங்களா? அதே மாதிரி பெண்களுக்கு வந்து இது ஒரு நல்ல காலமாக இருக்கும். அதே மாதிரி படிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் முடிஞ்சிருந்த குழந்தை கூட நல்லா படிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருந்துருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி கல்யாணத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் இருந்ததெல்லாம் தடைகள்லாம் விலகுங்க. பட் இதில் வந்து சுய ஒழுக்கத்தோடு நிறைய இருக்கணுங்க. சரிங்களா? இப்போ அப்படிங்கும்போது சுய ஒழுக்கம்ங்கிறது அவர் கட்டுப்பாட்டில் இருக்கிறது தான் சுய ஒழுக்கங்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும். இந்த டயத்தில் பார்ட்டிங் பண்ணுவேன், நான் வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பேன், நான் மதுப்பிரியர் ஆவேன்னு சொன்னால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள்லாம் பலிக்காது. அப்படிங்கும்போது ரொம்ப ஸ்டண்ட் அடிக்கிறேன், நான் வண்டியில் வேகமாக போவேன் அப்படின்லாம் சொன்னீங்க அப்படின்னா அது தவறான இதுக்கு வந்துடும். அப்படிங்கும்போது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஜனனகால ஜாதகத்தையும் போய் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு நல்ல காலங்கள் இன்னமும் ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் வர்றதுக்கான, ஏன்னா கோல்சார ரீதியாக இருக்கும்போது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு சாதகமற்ற கிரகங்கள் வந்து தசாநாதன் நடத்தின்னு இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளும் செஞ்சுக்கும் போது கோல்சார ரீதியாக இருக்கக்கூடிய பலன்களோட, ஏன்னா 2025 சனி பயிற்சி மாது, குரு பயிற்சி மாது, ராகு கேது பயிற்சியும் இருக்கிறதுனால நீங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் இந்த 12 ராசிக்காரர்கள் பார்த்துக்கிறது நன்மையை கொடுக்கும். பட் ஓப்பனாக சொல்லணும்னா ரொம்ப நல்லா இருக்க போகிற ராசியில் வந்து ரிஷப ராசி அன்பர்கள் இருக்க போகிறீங்கன்றதில் ஜாலியாக இருங்க. பட் இருந்தாலும் நிறைய கோயிங் ஃபார்வர்ட், நிறைய க்ரோத்துக்கு உள்ள டயத்துக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த கேட்ஜெட்ஸ் அது இது தேவையில்லாத அசுப விரயங்கள்லாம் பண்ணுறதோட நிறைய சேர்த்துக்கோங்க. அதுதான் உங்கள்கிட்ட பிரச்சனை. நிறைய சேர்த்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட.